இந்த ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்பில் நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த பர்சனை என் லைஃப்பில் நான் மீட் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாரோட வாழ்க்கையிலுமே வெளியே சொல்லப்படாத ஒரு சில பக்கங்கள் இருக்கும். அப்படி தானே? அந்த பக்கங்கள் பக்கங்களாக மட்டுமே இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் அந்த நினைவுகள் உங்களை காயப்படுத்த ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய நேரம் இது தான். இந்த வீடியோ உங்களுக்காக தான். We are here for you. Let's go. பாஸ்ட் மெமரிஸை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது, உண்மைதான். ஆனால் ப்ரெசன்ட் லைஃப்பை 100% உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். உன்னால் நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ண முடியாது, உண்மைதான். பட் உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங் ஃபார் யூ. உன்னோட பாஸ்ட் லைஃப்பை நினச்சி ஓவர் திங்க் பண்ணி டுடே லைஃபோட ஹாப்பினஸை தொலைச்சிடாத. ஐ ட்ரை டு ஃபர்காட் பட் ஐ கான்ட் டூ எனி திங் பட் ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னா I have some solution for you. அக்செப்டிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது லைஃப்பில் நடக்கிற விஷயங்களோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அன்னெசரி ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங் மென்டல் ஆட்டிடியூட். இது ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லாது, பட் காமாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும். ஒரு பர்சனோட மெச்சூரிட்டி எங்கே பில்ட் ஆகுதுன்னா ஃப்ரம் திஸ் அக்செப்டிங் மைண்ட் செட்டில் தான். லெசன் எக்ஸ்ட்ராக்ட். ஒவ்வொரு அனுபவத்தில் இருந்தும் வாழ்க்கை ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் தவறுகளை நினச்சி ரெக்ரெட் பண்ணி அங்கேயே நின்றுடாமல் அதிலிருந்து வாட் யூ ஆர் லேர்னிங் அப்படிங்கிறது தான் முக்கியம். இஃப் யூ கெட் சம் லெசன் ஃப்ரம் தட், கண்டிப்பாக அந்த விஷயத்திலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தென் நீ ஈஸியாக மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருவ. மேக் பிஸி ஷெடியூல். மைண்ட் எம்டியாக இருந்தால் தான் ஓவர் திங்க் வரும். ஸோ வாட் ஆர் தோஸ் யுவர் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணு. மைண்டை அதில் பிஸியாக வச்சுக்கோ. ஏன்னா சேம் டைமில் மைண்டால் 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ யூ கேன் ட்ரை இட். ரீப்ளேசிங் டெக்னிக். நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ண முடியாது, ஆனால் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நார்மலி பீப்புள்ஸ் ஹாவ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மெமரிஸ், பட் அதில் எது மைண்டை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட மனநிலை அமையும். என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சோ, எல்லாமே முடிஞ்சிடுது, இப்படி கேள்விகள் வர்றது நார்மல் தான். பட் ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் த சுச்சுவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி தான், என்னால் சேஞ்ச் ஆக முடியாது அப்படின்னு உங்கள் மைண்ட் சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஸ்லோலி சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. இம்பாசிபிள், நான் இதிலிருந்து வெளியே வரவே முடியாது அப்படின்னு உங்கள் மைண்ட் சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், இம்பாசிபிள்னால் எதுவுமே இல்லை, ஐ எம் பாசிபிள் அப்படின்னு. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு உங்கள் மைண்ட் சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கம்பேக்ட் பண்ணுவேன், இங்கேருந்து என்னால் ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும், இன்னும் லேட் ஆகலை அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாருமே என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க, எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு உங்கள் மைண்ட் சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருமே உங்களை கவனிக்கிறாங்கன்னு தான் ஃபீல் ஆகும். பட் ரியாலிட்டி என்னன்னா, எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இங்கே என் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நான் தான் இம்பார்ட்டண்ட். இங்கே மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாட் ஐ ஆம் திங்கிங் அபவுட் மை செல்ஃப் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்படி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை வச்சு உங்கள் மைண்டை நீங்களே பில்ட் பண்ணுங்கள். ரைட் அண்ட் த்ரூ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. டெஃபினெட்லி யூ வில் பி ஃபீல் பெட்டர். தனிமையான பிளேஸை சூஸ் பண்ணி சிட் அலோன் அண்ட் என்ஜாய் த நேச்சர். தென் உங்களோட பாஸ்டில் நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற, உன்னை காயப்படுத்திட்டு இருக்கிற அந்த நினைவுகள் எல்லாத்தையும் எழுது. எவ்ரிதிங். உன்னால் நம்ப முடியாத ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா? நீ எழுதிய அந்த நினைவுகள் எல்லாமே உன்னோடையது தான். பட் அது எப்போ உன்னை காயப்படுத்த ஆரம்பிச்சதோ அது உன்னோட இருக்கும் தகுதியை அது இழந்துருச்சு, உன் கூட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை அது இழந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக எழுதிட்டு ரிலாக்ஸாக அந்த பக்கங்களை கிழிச்சு கசக்கி ஃபுல் ஹார்ட்டோட தூக்கி போடு. கிழிந்து போன பக்கங்களை நினைத்து கவலைப்பட்டா அந்த பேனாவால் அடுத்த பக்கங்களை எழுத முடியாது. கிழிந்த பக்கங்களைப் போல உங்களை காயப்படுத்தும் அந்த நினைவுகளையும் அங்கேயே விட்டுட்டு எழுந்துரு. வித் எ ஸ்மால் கமிட்மெண்ட் இன் யுவர் ஹார்ட். உன் வாழ்க்கையை எழுதுகிற பெண் இப்போ உன் கையில் தான் இருக்குது. அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிற முடிவுகளும் இனி உன்னோட கையில் தான் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் ஒய் ஆர் யூ வெயிட்டிங்? லெட்ஸ் ஸ்டார்ட். டுடே இஸ் யுவர் டே. நியூ லைஃப், நியூ பிகினிங். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நான் அடுத்த எந்த டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. We are here for you. Just raise your voice. Thank you.